நரேந்திரரின் வாழ்வில் ஏமாற்றங்கள். நரேந்திரர் தம் தாயிடமும் சகோதர சகோதரிகளிடமும் சிரித்த முகத்துடன் நம்பிக்கை தொனிக்க பேசுவார். விரைவில் வேலை கிடைத்துவிடும், துன்பங்களுக்கு ஒரு முடிவு வந்துவிடும் என்ற நம்பிக்கையை அவர்களுக்கு அளிப்பார். மற்றவர்கள் சற்று அதிகமாக சாப்பிடுவதற்காக தமது சாப்பாட்டை குறைத்துக் கொள்வார். காலையில் வேலை தேடி புறப்படுவார், மாலையில் களைத்து போய் திரும்புவார். சற்று முன்புதான் சாப்பிட்டதாக கூறி மற்றவர்களை சாப்பிடச் செய்வார், தாம் பட்டினியாக படுத்துக் கொள்வார். அந்த நிலையிலும் அவர் சட்டப்படிப்பை விடவில்லை. பல நாட்கள் சாப்பிடாமல் கிழிந்து போன உடைகளை அணிந்து கல்லூரிக்கு சென்றிருக்கிறார். பசி காரணமாக பல முறை மயங்கி கூட விழுந்திருக்கிறார். நரேந்திரரின் நண்பர்கள் வழக்கம் போல் அவரை தங்கள் வீட்டிற்கு அழைத்துச் செல்வார்கள். நீண்ட நேரம் அவர்களுடன் அவர் பேசிக்கொண்டிருப்பார். அவர்கள் சாப்பிட அழைக்கும் போது மட்டும் மறுத்து விடுவார். ஏனெனில் வீட்டில் தாயும் சகோதர சகோதரிகளும் பட்டினியில் வாடும் கோலம் அவரது கண்முன்னால் தோன்றும். உடனே ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி தட்டி கழித்து விட்டு சாப்பிடாமலேயே வீட்டிற்கு திரும்புவார். வீட்டிலோ தாம் நண்பர்களுடன் சாப்பிட்டு விட்டதாக கூறுவார். தமது பங்கையும் தம்பி தங்கையருக்கு அளித்துவிட்டு படுத்துக்கொள்வார். இந்த காலகட்டத்தை பற்றி நரேந்திரர் கூறுகிறார். தந்தையின் மரணத்தீட்டு முடியும் முன்பாகவே நான் வேலை தேடி அலையலானேன். உணவின்றி வெறுங்காலுடன் கையில் விண்ணப்பத்தாளுடன் கொளுத்தும் வெயிலில் ஒவ்வொரு அலுவலுமாக ஏறி இறங்கினேன். என் துன்பத்தை கண்டு இறக்கப்பட்ட என் நெருங்கிய நண்பர்களுள் சிலர் சில நாட்கள் என்னுடன் வருவார்கள், சில நாட்கள் யாருமே இருக்க மாட்டார்கள். ஆனால் எனக்கு எல்லா இடங்களிலும் ஏமாற்றமே காத்திருந்தது. உலகத்துடன் ஏற்பட்ட இந்த முதல் அனுபவத்தின் மூலம் ஒன்று தெளிவாக விளங்கியது. தன்னலமற்ற இரக்கத்தை காண்பது அரிது. ஏழைகளுக்கும் பலவீனர்களுக்கும் இங்கே இடமில்லை. 2 நாட்களுக்கு முன்பு வரை எனக்கு ஏதோ சிறு உதவி செய்யும் வாய்ப்பு கிடைத்தால் அதை பெரும் பேராக எண்ணியவர்கள் இன்று என் நிலைமை மாறிவிட்டதை அறிந்து முகத்தை திருப்பிக் கொண்டார்கள். அவர்களால் உதவ முடிந்தும் என்னை பார்த்து விலகினார்கள். இதையெல்லாம் பார்த்த எனக்கு இந்த உலகம் அசுரனால் படைக்கப்பட்டதாக தோன்றிற்று.